இது சின்முத்ரா நடுவரில் கொண்டாந்து இதில் வச்சுக்கிட்டிங்கன்னா இட் இஸ் ஒர்க்கிங் ஆன் த மைண்ட். உன்னை காரில் கூட வச்சுக்கலாம், பைக்கில் வச்சுக்க, எங்கேயுமா வச்சுக்கலாம், உங்கள் பேக்கில் கூட வச்சுக்கலாம். அதனுடைய நிழல் பட்டாலே கர்மா கரியும் அப்படிங்கிறாங்க. குருச்சரணம் என்று சொல்லிக்கணும். இந்த உலக மக்களும் எல்லா விதமான நன்மைகளும் பெற்று வளமோடு வாழணும்னு நம்ம வேண்டிக்கிறேன். இன்னைக்கு இப்போ கேட்டு அருமையான கேள்வி. நான் எப்பவுமே பாசிட்டிவாக இருக்க என்ன செய்ய வேண்டும்? எப்பவும் பாசிட்டிவாக இருக்கணும். பாசிட்டிவான என்ன? ஒரு தாழ்ந்த ஒரு தைரியத்தோடையும் சந்தோஷத்தோடய இருக்கிறது தான் பாசிட்டிவ்ங்கிற மீனிங். இங்கே அப்படி இருக்க முடியும், சத்திய பிரமாணமாக முடியும். ஆனால் நான் சொல்கிறபடி நீங்கள் கேட்டிங்கன்னா சமத்துப்படியெல்லாம் கேட்டுக்கோங்க, நல்லா இருங்க. அந்த மாதிரி முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவைன் கவுண்ட் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிட்டீங்கனாலே போதும். எப்படி? பவர் டிவைன் கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா வந்துடும். சரி, இப்போ இதுக்கு யாருக்கு? நம்ம ஒரு ஏஞ்சல் கூப்பிடலாம். ஆர்கேஞ்சல் மெட்டட்ரான் அவரை கூப்பிட்டுட்டு 331 ஆர்கேஞ்சல் மெட்டட்ரான் அப்படின்னு டெய்லி காலையில் நினச்சிட்டிங்கனாலே யூ லுக் ஸோ ஸ்வீட். நீங்கள் நல்ல மனசில் தெளிவு, முதல்ல முகத்தில் தெளிவு இருந்தால் மனசில் தெளிவு வந்துடும். மனசில் தெளிவு இருந்தால் முகத்தில் தெளிவு வரும். எண்ணங்கள் தெளிவாக இருக்கணும். எண்ணங்கள் தெளிவாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம நினைவுகளை கொண்டு மனசை கொண்டாந்து நீட்டாக ஃபிட் பண்ணணும். அவ்வளோதான். ராஸில் வேலை செய்யணும். ராஸ் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, ராஸ் எப்படி பண்ணணும்னு பார்த்துக்கணும். சரிதானா? அதுக்கு இப்போ நம்ம இதுக்கெல்லாம் தான் நான் புட்டப் கொடுக்குறது. இந்த ஸ்டோன் யூஸ் பண்ணுங்க, இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணுங்க, இந்த நம்மளுடைய பாசிபிள் யூஸ் பண்ணுங்க. இதெல்லாம் எதுக்காக? டு கெட் இன் டு த வெரி ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி ரேட் ஆஃப் எனர்ஜி. ஆறாவது கூட்டிகளுக்கும் சக்கரா பேலன்ஸ் பண்ணுறதுக்கும். ஸோ ஆர்கேஞ்சல் மெட்டட்ரான் 331 நம்பர். சரிதானா? அதுக்கப்புறம் நம்மளுடைய பாசிபிள் வால்நட், ஒயிட் செஸ்னட், இந்த ரெண்டும் ஸ்வீட் செஸ்னட், ஜென்ஷியன், ஸ்வீட் செஸ்னட், வால்நட், ஒயிட் செஸ்னட். இதை கட்டாயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்போவுமே நீங்கள் தொஞ்சு போக மாட்டீங்க. இது நடக்காது அப்படிங்கிற எண்ணம்லாம் வராது. அடிப்பேன், கவுத்துவேன், அட்ரா எப்படி அட்ரா. ஓகே, அப்படி இருப்பீங்க. பாசிட்டிவாக இருக்கலாம். நினைத்ததை நடக்க வைக்கணும். இது நம்மளுடைய எய்மாக இருக்கணும். அவ்வளோதான். நினைக்கிறத கரெக்டாக எழுதி வச்சுக்கணும். என்னென்ன அப்படிங்கிற நேச்சா டாக் எழுதிக்கணும். சரி, அதுக்கு ஒரு மந்திரம் ஒன்று வச்சுக்குவோம். சரிதானா? ஆதித்தாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. இது ரொம்ப பாடணும். ஆதித்தாய சோமாய அந்த மாதிரி பாடுவாங்க. இதை அருமையான ஒரு மந்திரம். ஏன்னா அத்தனை பேர் இதுக்குள்ள கொண்டாண்டிங்க. மங்களாயனா செவ்வாயின்னு அர்த்தம். சோமாயன்னா இது சோமாய புதாய குருச்சுக்குர சனியப்ச எல்லா கிரகங்களும் வந்துட்டாங்க. எல்லாரும் எனக்கு நான் உங்களை கும்புறேன் வாங்கன்னு அர்த்தம். சரிதானா? அப்புறம் நம்ம மைண்டை கொஞ்சம் காமா வைக்கணும். காமா வைக்கணும்னா ஆட்டிடியூட். இப்போ என்கரேஜ் ஆட்டிடியூட் நமக்கு வரணும்ல. ஒன்றில் தோஞ்சு போகாமல் அந்த ஆட்டிடியூட் நல்லா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறது? அப்புறம் கான்சன்ட்ரேஷன் பவர். நம்ம பவரை இப்போ என்ன பண்ணணும்? ஒன்று எடுத்தோம்னா அதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும்ல. மனசை டிவேட் பண்ணாமல் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதுக்குள்ளே நம்ம மனசு சோகமாகி அதெல்லாம் ஆகக்கூடாது. அதுக்கு ஒரு முத்திரை இருக்குது. அது எப்படின்னு பாருங்கள். இப்போ கை எப்படி வச்சுக்கிறீங்க? இந்த 3 விரல இந்த நம்ம ஆஸ் யூஷுவல் நீங்கள் பண்ணுவீங்க இல்லை, நம்ம இந்த முத்திரை நம்ம ஞான முத்திரைன்னு வச்சுக்கோங்க. ஞான முத்திரை சின்ன முத்திரை அப்படி வச்சுக்கிறீங்க. இந்த கையில் அந்த முத்திரையை வச்சுக்கிறீங்க. ஆனால் இந்த கையில் இந்த 3 விரல, இந்த ஒரு விரல் நடுவிரல் இருக்குல்ல, அதை கொண்டாந்து இங்கே வைக்கணும். இப்படி இருக்கணும். சிம்பிளாக தெரியுதா? இது சின்முத்ரா நடுவிரலை கொண்டாந்து இதில் வச்சுக்கிட்டிங்கன்னா இட் இஸ் ஒர்க்கிங் ஆன் த மைண்ட். உங்களுக்கு இது என்ன பண்ணுது? கான்சன்ட்ரேஷனை கூட்டுது. உங்கள் ஆட்டிடியூடு மாறுது. நம்மளை காம் ஆக்குது. அப்புறம் மைண்டை காம் பண்ணுது. இந்த முத்திரையை பண்ணினீங்கன்னா சூப்பர் பவர். இதை பண்ணி பாருங்க. இதை பண்ண உடனே இதுலேயே உங்களுக்கு நிறைய கிடைச்சிரும். அங்கே ஜென்ஷன், ஸ்வீட் செஸ்னட், வால்நட், ஒயிட் செஸ்னட்டில் வந்துடுது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிறிஸ்டல் கிரிட் வச்சுக்கணும். நீங்கள் அஃபர்மேஷன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பவர் டிவைன் கவுண்ட், அவ்வளோதான். ரேக்கி தி பெஸ்ட் சூப்பர். அதுக்கு என்ன? அதுதான் ரேக்கி மந்த்ராஸ். ஓகே, ரேக்கி மந்த்ராஸ். அப்புறம் ஐ வுட் லைக் டு டெல் யூ த ஒயிட் குவார்ட்ஸ். பவர்னாலே ஒயிட் குவார்ட்ஸ் தான். கட்டாய ஒயிட் குவார்ட்ஸ். ஆண்கள் இந்த மாலையை போட்டுக்கிறது நான் ரொம்ப வரவேற்கிறேன். ஆண்கள் கட்டாயம் ஒன்று ருத்ராட்சம், அது பவர்ஃபுல்லு.
அதோட early ஏஜில் இந்த ஒயிட் குவாட்சி மாலை போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பவர். வைக்கிறப்பே நல்ல குவாட்ஸாக வந்து சில்லுன்னு இருக்கும். எந்த ஒரு டெம்பரேச்சர்லையும் இது சில்லுன்னு இருக்கும். சரிதானா? பெண்கள் இதையும் போட்டுக்கலாம் இல்லையா? அடுத்தது என்னன்னா, there is one powerful dollar இருக்குது. இதில் இது வடிவத்தை சொல்ல முடியாது. இதுக்குள்ளே இருக்க வடிவம் வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஒன்று. இதை போட்டுக்கிட்டாலும் நமக்கு பவர் கிடைக்கும், மைண்ட் காம்னஸ் கிடைக்கும். நாட் ஓன்லி அவரோட ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் எனி திங் ஈஸியாக எடுத்துக்குவோம். சரிதானா? அது அவ்வளோ அற்புதமான ஒன்று. அது கிடைக்காது, நான் காட்ட முடியாது. ஏன்னா எனக்கு காட்டுறதுல வி காட் இட் ஃப்ரம் அமெரிக்காவில் அங்கே ஒரு இது ஆசிரமத்துக்கு எழுதி பாரு, அவருக்கு பெர்மிஷன் வாங்கி எல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். புரிஞ்சிச்சா? சும்மா எதையுமே பண்ணுறதில்ல. அம்மா வந்து ஒரு டாக்டர், அது நம்ம ஒரு அத்தாரிட்டியாக இருந்துட்டு வந்திருக்கேன் தமிழ்நாட்டில். ஸோ எதை செஞ்சாலும் அது அத்தாரிட்டியாக கரெக்டாக செய்யணுங்கிறதுக்காக அதை நான் பண்ணியிருக்கிறேன். யாருக்கு வேணுமோ அதை கட்டாயம் வச்சுக்கோங்க. அது ரொம்ப ஒன்றும் பிரமாதமான விலையெல்லாம் கிடையாது. நீ நினைச்சு நர்ஸை நான் ஏதாவது வாங்கணும்னு சொன்னேன்னா அது உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப மற்றபடி வாங்குங்கிறதுக்குல நான் சொல்கிறது இல்லை. ஆனால் இதெல்லாம் இருக்குங்கிறது வேறு. அந்த 5 கட்டாயம் வாங்கி ஆகணும் எல்லாரும். ஆனால் அது யாரும் வந்து பிரிண்ட் போட்டு கொடுத்து வந்தால் அது பலன் இருக்காது. புரிஞ்சுதா? நீங்கள் வாங்கினா உங்களுக்கு வச்சுக்கலாம், அடுத்து யாருக்காக வாங்கணுமா அவங்கள்ட்ட தான் நீங்கள் கொடுக்கணும். புரிஞ்சிச்சா? ஓகே. யார் இதை வாங்க முடியுமோ அவங்க கட்டாயமாக இதை வாங்கிக்கணும். வாங்குறவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இதை யூஸ் பண்ண முடியும். மற்றவங்களுக்கு நீங்கள் அதை ஜாக் பண்ணிலாம் கொடுக்க முடியாது. ஓகே, புரிஞ்சிச்சா? ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ். குட் லக். பாய்.